ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2024 ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி படமாக வெளியான அகக் லேன். இப்போது இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்தலாம். இந்த படத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸு காமிக்கப்படுறாங்க. 4 பேருக்குமே ஆக்சுவலி ஆளாளுக்கு ஒரு கஷ்டம். இதில் தங்குற இடத்துக்கு வேறு வாடகை கொடுக்க முடியல, 2-3 மாதம் வாடகை வேறு பெண்டிங்கு. இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இந்த பொருட்காட்சியிலலாம் இந்த ஹாண்டட் ஹவுஸு, இந்த ஸ்கேரி ஹவுஸுங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹாண்டட் ஹவுஸ் ஒன்று இவங்க அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பொருட்காட்சியில் இவங்க வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க நடத்துகிறாங்களே ஒழிய ஒரு பயலும் உள்ள பெருசாக உள்ள விசிட்டர்ஸ் வந்தது இல்லை. ஏதோ பேருக்கு 2 பேர் வர்றாங்க, அவ்வளோதான். அதை வச்சு தான் ஏதோ வாய்க்கும் கைக்கும் ஓடுது இவங்களுடைய பொழப்பு. இதனாலேயே இவங்க 4 பேருமே மேக்கப் போட்டுக்கிட்டு உள்ள பேய் மாதிரி இந்த ஹாண்டட் ஹவுஸுக்குள்ளே விசிட்டர்ஸ் யாராவது வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியோடு உள்ளே வரும்போது இவங்க 4 பேர் தான் கார்னர் நின்று பயமுறுத்துறது வழக்கம். வெளியே இருந்து ஹையர் பண்ணுற அளவுக்கு தான் அங்கே வருமானம் இல்லையா. அதனால் இவங்களுக்கு அப்படி பண்ணுறதுனால ஒன்றும் பெருசாக விசிட்டர்ஸ் வந்த பாடும் கிடையாது. இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்மளுடைய ஹாண்டட் ஹவுஸுக்கு கூட்டத்தை ஆர்ப்பரிச்சிட்டு வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே தீரணுங்க அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்க தருணத்தில் இதே மாதிரி அந்த ஹாண்டட் ஹவுஸுக்கு உள்ளே வரக்கூடிய ஒரு விசிட்டரு இவங்க இந்த வட்டம் மேக்கப் ரொம்ப தூக்கலாக போடுறோம், வர்றவனுக்கு பார்க்குறதுக்கு உண்மையாகவே ஒரு பேய் இடத்துக்குள்ளே வந்துட்டோம், ஒரு பேய் வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி மரண பீதியை கொடுக்கணுங்க அப்படின்னு ஓவர் டூ பண்ணி அதை எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸை வெளியே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மேக்கப்பும் சரி இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் சரி பயங்கரமாக காட்ட போக வந்தாலும் அங்கேயே சுருண்டு விழுந்து செத்தே போயிடுறான் பயத்தில். இந்த சம்பவத்தை இவங்க எதிர்பார்க்கலை. இதுக்கப்புறம் இவங்களே எதிர்பார்க்காம அடுத்தடுத்து அரங்கேறின சம்பவங்கள் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இது ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் காமெடி படம். இந்தோனேஷியன் இண்டஸ்ட்ரியில் ஹாரர் படம் அப்படின்னால வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்துடைய ப்ரொடியூசரே கூட நம்ம ஊரில் ஹாரர் படங்கள் அப்படின்னா மினிமம் கேரண்டி படங்கள்ங்க. இங்கே ஹாரர் படமோ ஹாரர் காமெடி படமோ டெஃபினட்டாக ஓடிடும். இங்கே எங்களுக்கு நிச்சயமாக அப்படி ஒரு படம் எடுத்து அதனால் எங்களுக்கு லாஸாக போச்சுங்க அப்படிங்கிறதே வராது. அதனால் இந்த மினிமம் கேரண்டி சப்ஜெக்ட் இதுங்கிறனாலேயே நாங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் எப்பயுமே தைரியமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுவோம். அப்படி பண்ணால் அடுத்த அட்டெம்ப்ட் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லி இது ஒரு ஹாரர் காமெடியாக ப்ரொடியூசர் இந்த கதையை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த கதையில் இது ஒரு ஹாரர் காமெடி தான் நான் சொன்ன மாதிரி இருந்தும் இதுக்குள்ளே ஒரு சில சின்ன எமோஷன்ஸ் அங்கங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த 4 பேர்த்தில் ஒருத்தர் ஏற்கனவே ஜெயிலில் போய் கம்பி எண்ணிட்டு வெளியே வந்த ஒரு நபர், அவருக்கும் அவருடைய அம்மாவுக்கும் இடையிலான ஒரு எமோஷனல் கான்வர்சேஷன் ஒன்று இருக்குது. நம்மளையே கண்கலங்க வைக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன். இப்படி ஒரு படத்துக்குள்ளே அப்படி ஒரு கான்வர்சேஷன் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 சீன் அந்தளவுக்கு ரொம்ப எமோஷனலாகவே சூப்பராகவே கன்சீவ் பண்ணி ஃபைனல் அவுட்புட்டாக கொடுத்துருக்கு இந்த டீமு. இன்னொரு மேட்ரு என்ன அப்படின்னா இந்த படம் தான் இந்தோனேஷியாவுடைய வரலாற்றிலேயே 2வது அதிகபட்ச டிக்கெட் சேல்ஸையும் சரி ஃபுட்ஃபால்ஸையும் சரி கொண்டு வந்த படமாமா. கிட்டத்தட்ட 73.5 லட்சம் பேர் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்த்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதை தாண்டி 1 கோடி பேர் படத்துக்கு தியேட்டருக்கு வந்து பார்த்த ஒரு படம் ஒன்று இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஆனால் 73.5 லட்சம் பேர் தியேட்டருக்கு வந்து பார்த்து ஒரு மிகப்பெரிய வசூல் வேட்டை நடத்தின ஒரு படம் இது. ஆனால் உண்மையாக அந்தளவுக்கு ஒரு ஹாரர் காமெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே நம்ம ஊரில் வாரத்துக்கு 4 காமெடி படம் வருது அந்த மாதிரி ஹாரர் காமெடி. அதனால் நமக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் தமிழ்லேயே அப்படியே பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்தால் கூட அதே மாதிரி தான் இருக்கும் போல் அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் இந்த படம் எனக்கு கொடுத்தது. ஒரு டீசெண்டான வாட்ச். எனக்கு ஒரு சில இடங்கள் காமெடியாக பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை, பட் ஒரு சில இடங்கள் செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. சிரிக்க முடியல, வயிறு ஒழிச்சு போச்சு. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களும் உள்ளே இருக்குது. ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி எமோஷனல் சைட்லேயும் ஓரளவுக்கு நீட்டாக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு இந்த டீமை. டெக்னிக்கலி இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது உள்ளே இருக்குது. ஏன்னா பெருசாக எதுவுமே கிடையாது. ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் அந்த ஒரு ஹாரர் ஹவுஸ்னு சொல்லி அதுக்குள்ளே வச்சு அந்த ஹாண்டட் ஹவுஸ்னு சொல்லி அதுக்குள்ளேயே உருட்டி எடுத்துட்டாங்க ஒரு படத்தை. பண்ணின 4 பேர் அவங்க பண்ணின சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் இந்த கதையை வந்து நிச்சயமாக அந்த சிரிப்பை வரவழைக்கக்கூடிய சம்பவங்கள். அதுலேயும் ஏங்க இப்போ என்ன தான் பண்ணுறது, அந்த பேயை எப்படி தான் வர வைக்கிறது, நம்ம பெசாட்டு இதை பண்ணுவோமே அப்படின்னு ஒரு சம்பவம் ஒன்று பண்ணுவாங்க. அது டெஃபினட்டாக வந்து வயிறு ஒழிச்சு போச்சு சிரிச்சு. ஏன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸாக அடுத்து என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சில போர்ட்ரேல் இருக்குது. அது நான் சொல்ல விரும்பல, நீங்கள் படத்தை பாருங்கள். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருந்தது, ஒரு சில விஷயங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை சிரிப்பு அப்படிங்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே தேவையான விஷயத்தை கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பர்ஃபார்மன்ஸுங்கிறத விட இந்த காமெடி படங்களில் மட்டும் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அதை பார்த்து ஆடியன்ஸை சிரிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். மற்ற படங்கள் மாதிரி நான் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதகலமாக பண்ணதுக்கு பெரிய கஷ்டப்பட்டேன்,
இல்லை வந்து கிளிசரினை போட்டு ஐயோ பாட்டிலாக கிளிசரின் போட்டு அழுது தள்ளினங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே காமிக்கணுங்கிற விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஏன் உம்முன்னு கூட கேமராவை பார்த்துட்டு நிற்கலாம். ஆனால் உங்கள் முகத்தை பார்த்தா சிரிப்பு வந்ததா, அப்போ நீங்கள் கரெக்டாக தான் உம்மு நின்றீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு நீட்டாகத்தான் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. இதில் அடல் கான்டென்ட் அப்படின்னு எதுவும் கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பொழுது போகலன்னா தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. அப்புறம் நான் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.